வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனல் இதொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு கூடிய முழு எஃபோர்ட்டும் உங்களை வந்து ரீச் ஆகும். உண்மையான தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த வானிலை அனுமானம் 6 டிசம்பர் 2025. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மத்திய இந்தியாவிலேருந்து வரக்கூடிய வறண்ட காற்றினுடைய தாக்கம் வட தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறது. ஸோ வட தமிழகத்தில் சென்னை உள்பட பகுதிகளில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. அது முற்றிலுமாக குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது. அந்த மழை வரக்கூடிய நாட்களிலும் தொடரும். அடுத்து நான் சொன்ன மாதிரி 8, 9, 10 ஒரு சுற்று மழை இந்த டெல்டா மற்றும் மத்திய தமிழகம், வட தமிழகம், மேற்கு தமிழகம், தென் தமிழகம் பகுதிகளில் இருக்கும். அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு பிரேக். அந்த பிரேக்குக்கு அப்புறமா மீண்டும் 15 18, 19ஆம் தேதி வரையிலும் ஒரு தாழி அமைப்புடன் சேர்ந்த மழையானது இருக்கிறது. தாழியம்னா இங்கிலீஷில் ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு மழை இருக்கும். இந்த லெவல் வரலையும் தான் நம்ம நீண்ட கால வானிலை போகணும். எம்ஜிஓ வருது, அது வருது, சக்கரம் சுற்றுதுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து நம்ம அந்த வானிலைக்கு போகணும்னா கரெக்டாக இருக்கும். ஏன் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் என்னென்னா, சதன் ஹெமிஸ்பியர் தென்துருவத்தில் மழையினுடைய தாக்கம், அங்கே பருவமழையினுடைய தாக்கம் ஆரம்பிக்க இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியம். ஸோ அந்த டைமில் ஐடிசிசட் வெப்ப குவிதல் பகுதி எவ்வளோ கீழே டிசென்ட் ஆகுது, இந்தோனேஷியா கடல் பகுதிகளில் வெப்பம் நிலவுகிறது, மீண்டும் நெகட்டிவ் அயோடி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பருவநிலை அப்படிங்கிறது, அதாவது கிளைமேட்டாலஜி எப்படி பிஹேவ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரும்பாலும் டெல்டா தென் தமிழகத்துக்கு மழையானது நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்படி என்னங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் பல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் டெல்டா, மேற்கு தமிழகத்தின் சில பகுதிகள், மத்திய தமிழகத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை தான் பதிவாகி இருக்கிறது. எங்கும் பெரிய அளவுக்கு கனமழையானது இதுவரையிலும் ரிப்போர்ட் ஆகலை. ஸோ என்ன அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கடலூரில் உத்தமச்சோழமங்கலம் தான் வந்து அதிகபட்சமாக 57.3, புதுக்கோட்டையில் கலக்குடியில் 48 மில்லிமீட்டர், திருப்பூரில் பெரியவளவாடி 48 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளியில் தேனைப்பட்டியில் 47 மில்லிமீட்டர், மயிலாடுதுறையில் திருமயிலாடி 36 மில்லிமீட்டர், தஞ்சையில் பெருமகளூர் வடப்பட்டி 36 மில்லிமீட்டர், கோவை ஆனைமலையில் 34.4, திண்டுக்கல்லில் ஷானப்பட்டி 34.4, இந்த மாதிரி தான் பெரிய அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. மற்றபடி புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், கோவை, ராமநாதபுரம், நாகை மாவட்டம், அப்புறம் வந்து தென்காசி, விருதுநகர், இந்த மாதிரி பகுதிகளில் தான் மழை பதிவாகியிருக்கு. பெரிய அளவுக்கு மழை அப்படிங்கிறது பதிவாகலை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மழை படிப்படியாக கம்மியாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பேஸ் பண்ணி, இந்த அமைப்புகளை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். குறிப்பாக கேரளாவில் இடுக்கி மாவட்டத்திலையும் பத்தனம்திட்டா, கொல்லம், திருவனந்தபுரத்தின் மேற்கு பகுதிகளில் மட்டும்தான் மிதமான மழை இருக்க வாய்ப்பு. மற்ற மாவட்டங்கள் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்பி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்கள் எல்லாமே லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மழைக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் இருப்பின் கிடைக்கும். விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகட்டும், இந்த பக்கம் சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்கள்லேயும் அவ்வப்போது லேசான மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை, திருவாரூர்,
தஞ்சையின் கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொடைக்கானல் மற்றும் பொள்ளாச்சி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், தென்காசியின் மேற்கு பகுதி குறிப்பாக அந்த குற்றாலம் பகுதி, மாஞ்சோலை மற்றும் குமரி பகுதிகளின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியின் அநேகமான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை. இது வறண்ட காற்று முழுவதுமாக வட தமிழகத்தில் இன்று இரவு முதல் இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரும்பாலான பகுதிகளில் மழை தாக்கம் குறைந்துவிடும். பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் தான் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஸோ இந்த மாற்றங்கள் என்னவாக இருக்குன்றதை டெய்லி வீடியோவை மிஸ் பார்க்காம இருந்துடாதீங்க. டெய்லி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மறக்காமல் பண்ணிவிட்டு லைக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உண்மையான தகவல்களுடன் மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.